ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகே. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சிம்ம ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் வக்ர நிலையிலே கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கன்னி ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் அக்டோபர் மாதம் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கடக ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சந்திர பகவான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே அக்டோபர் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு கால தாமதம் ஆகலாம். பிறருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்தி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிலருக்கு பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து உறவினர்கள் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு பொன்னான காலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். குருமார்கள், சாது, சன்னியாசிகளை சில சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்பு சிலருக்கு கூடி வரும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை.
இருப்பவர்களுக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யங்கள் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளி உடல் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளி உடல் நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளி உடல் நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கூட்டு தொழிலை கூடுதலான முதலீடு செய்வதற்கு உகந்த காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் உங்களுக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உயிர் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இருந்த போதிலும் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகளில் இருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வக்கிர நிலையில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு வம்பு வழக்குகளில் இருந்து காப்பாற்றுவார். பாகிஸ்தானத்திலே ராகுபவன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முன்பின் தெரியாதவர்களால் உங்களுக்கு உதவிக்கரம் வேண்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை வக்கிர நிலையில் உள்ள சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் எந்த முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரய ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.